வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 5 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்துட்டு ஒரு 10 சென்டென்ஸ் வரைக்கும் மேக் பண்ணி அதை வந்து நம்ம டெய்லி அதை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 வேர்ட்ஸை டெய்லி உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம டெய்லி இதே மாதிரி 5 வேர்ட்ஸாக கற்றுக்க நம்ம வந்துட்டு நிறைய வேர்ட்ஸை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறப்போ அந்த வேர்டை போட்டு நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ இன்றைக்கான ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த 5 வேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஒரு 10 சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெலுக்டன்ட் வந்துட்டு அன்வில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தயக்கம் உள்ள, நம்ம ஹெசிடேட் நார்மலாக வந்துட்டு தயக்கம் காட்டுறதுக்கு வந்து ஹெசிடேட்டுன்ற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு எல்லா சென்டென்ஸுக்குமே அது வந்துட்டு சூட்டபிள் ஆகாது. ஸோ இந்த ரெலுக்டன்ட் வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி எல்லா வேர்ட்ஸுக்கும் எல்லா சென்டென்ஸ் நீங்கள் ஃபார்மேஷன் பண்ணுறப்பையும் இந்த வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்துட்டு ஐ வாஸ் ரெலக்டன்ட் டு ஆன்சர் த கொஷின். நான் கேள்விக்கு பதில் சொல்ல தயங்கினேன். ஷீ ஃபெல்ட் ரெலக்டன்ட் டு ஜாயின் த மீட்டிங். அவள் கூட்டத்தில் சேர தயங்கினாள். ஹீ வாஸ் ரெலக்டன்ட் டு ஸ்பெண்ட் மணி. அவர் பணம் செலவழிக்க தயங்கினார். த சைல்டு வாஸ் ரெலக்டன்ட் டு கோ டு ஸ்கூல். குழந்தை பள்ளிக்கு செல்ல தயங்கியது. I am reluctant to travel alone at night. நான் இரவில் தனியாக பயணம் செய்ய தயங்குகிறேன். They were reluctant to accept the offer. அவர்கள் அந்த வாய்ப்பை ஏற்க தயங்கினர். My friend was reluctant to speak in English. என் நண்பர் ஆங்கிலத்தில் பேச தயங்கினார். She looked reluctant to tell the truth. உண்மையை சொல்ல அவள் தயங்குவது போல இருந்தது. He became reluctant after hearing the news. அந்த செய்தியை கேட்ட பிறகு அவர் தயங்கினார். Many students are reluctant to ask doubts. பல மாணவர்கள் சந்தேகங்களை கேட்க தயங்குகிறார்கள். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வேர்டு வந்து கன்வீனியன்ட். அதுக்கு மீனிங் என்னென்னா ஈஸி அண்டு யூஸ்ஃபுல். இது வந்து ஒரு கன்வீனியன்ட்னா ஒரு வசதியான ஒரு அப்படின்றதுக்கான ஒரு மீனிங்கு. ஸோ இதை வந்து எப்படி சென்டென்ஸில் சொல்லும்போது ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் கன்வீனியன்ட் ஃபார் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்லைன் வகுப்புகள் பல மாணவர்களுக்கு வசதியானவை. தி ஷாப் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் டெய்லி ஷாப்பிங். இந்த கடை தினசரி வாங்குவதற்கு வசதியானது. A mobile phone makes communication convenient. மொபைல் ஃபோன் தொடர்பை வசதியாக்குகிறது. மார்னிங் டைம் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் எக்ஸசைஸ். காலை நேரம் உடற்பயிற்சிக்கு வசதியானது. திஸ் பஸ் ரூட் இஸ் வெரி கன்வீனியன்ட் ஃபார் மீ. இந்த பேருந்து வழி எனக்கு மிகவும் வசதியானது. ஆன்லைன் பேமெண்ட் இஸ் கன்வீனியன்ட் அண்ட் ஃபாஸ்ட். ஆன்லைன் கட்டணம் வசதியானதும் வேகமானதும். It is convenient to study at home. வீட்டில் படிப்பது வசதியானது. The hotel location was convenient for tourists. அந்த ஹோட்டலின் இடம் சுற்றுலா பயணிகளுக்கு வசதியானது. A backpack is convenient for carrying books. புத்தகங்களை எடுத்து செல்ல பையில் வசதியாக உள்ளது. Evening time is convenient for our meeting. எங்கள் கூட்டத்திற்கு மாலை நேரம் வசதியானது. நெக்ஸ்ட் வேர்டு வந்து அக்யூரேட், கரெக்ட் அண்டு எக்ஸாக்ட், துல்லியமான அப்படின்றது தான் இதுக்கு மீனிங்கு. இதோட சென்டென்சஸ் பார்த்துடலாம். ப்ளீஸ் ப்ரொவைட் அக்யூரேட் டீட்டெயில்ஸ். தயவு செய்து துல்லியமான விவரங்களை கொடுங்கள். த வெதர் ரிப்போர்ட் வாஸ் அக்யூரேட் டுடே. இன்று வானிலை அறிக்கை துல்லியமாக இருந்தது. அக்யூரேட் ஆன்சர்ஸ் வில் கெட் மோர் மார்க்ஸ். துல்லியமான பதில்களுக்கு அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். The teacher gave accurate information. ஆசிரியர் துல்லியமான தகவல்களை வழங்கினார். This clock gives accurate time. இந்த கடிகாரம் துல்லியமான நேரத்தை காட்டுகிறது. Doctors need accurate reports.
மருத்துவர்களுக்கு துல்லியமான அறிக்கைகள் தேவை. Her calculation was accurate. அவளுடைய கணக்கீடு துல்லியமாக இருந்தது. Accurate pronunciation improves English speaking. துல்லியமான உச்சரிப்பு ஆங்கில பேச்சை மேம்படுத்தும். The map shows accurate directions. வரைபடம் துல்லியமான வழிகளை காட்டுகிறது. Journalists should share accurate news. செய்தியாளர்கள் துல்லியமான செய்திகளை பகிர வேண்டும். நெக்ஸ்ட்டு மெயின்டைன் அப்படின்ற வேர்டு கண்டினியூ ஆர் கீப் ப்ராப்பர்லி அப்படின்னா பராமரித்தல்னு அர்த்தம். ஓகே, வி ஷுட் மெயின்டைன் கிளீன்லினஸ் அட் ஹோம். வீட்டில் சுத்தத்தை பராமரிக்க வேண்டும். He maintains a healthy lifestyle. அவர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்கிறார். Maintain silence in the library. நூலகத்தில் அமைதியை பராமரிக்கவும். She maintains her bike carefully. அவள் தனது பைக்கை கவனமாக பராமரிக்கிறாள். Students must maintain discipline. மாணவர்கள் ஒழுக்கத்தை பராமரிக்க வேண்டும். It is important to maintain friendship. நட்பை பராமரிப்பது முக்கியம். Maintain eye contact while speaking. பேசும்போது கண் தொடர்பை பராமரிக்கவும். We should maintain our health daily. நாம் தினமும் நமது ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும். He maintains records properly. அவர் பதிவுகளை சரியாக பராமரிக்கிறார். Plants need water to maintain growth. செடிகள் வளர்ச்சியை பராமரிக்க தண்ணீர் தேவை. நெக்ஸ்ட் வேர்டு என்கரேஜ் அப்படின்னா கிவ் கான்ஃபிடன்ஸ் ஆர் சப்போர்ட். ஊக்கப்படுத்துதல். என்கரேஜ் அப்படின்னா ஊக்கப்படுத்துதல்னு அர்த்தம். ஸோ இதுக்கான சென்டென்ஸில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். பேரண்ட்ஸ் ஷுட் என்கரேஜ் தேர் சில்ட்ரன். பெற்றோர் தங்கள் குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டும். மை டீச்சர் என்கரேஜ்டு மீ டு ரீட் புக்ஸ். என் ஆசிரியர் என்னை புத்தகங்கள் படிக்க ஊக்கப்படுத்தினார். குட் ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜ் பாசிட்டிவ் திங்கிங். நல்ல நண்பர்கள் நேர்மறை சிந்தனையை ஊக்கப்படுத்துகிறார்கள். த கோச் என்கரேஜ்டு த பிளேயர்ஸ். பயிற்சியாளர் வீரர்களை ஊக்கப்படுத்தினார். We should encourage healthy habits. நல்ல பழக்கங்களை ஊக்கப்படுத்த வேண்டும். Her words encouraged me a lot. அவளுடைய வார்த்தைகள் என்னை மிகவும் ஊக்கப்படுத்தின. Teachers encourage students to ask questions. ஆசிரியர்கள் மாணவர்களை கேள்விகள் கேட்க ஊக்கப்படுத்துகிறார்கள். My family encouraged me during hard times. கடினமான நேரங்களில் என் குடும்பம் என்னை ஊக்கப்படுத்தியது. The company encourages teamwork. அந்த நிறுவனம் குழு பணியை ஊக்கப்படுத்துகிறது. Small success will encourage you to work harder. சிறிய வெற்றி உங்களை மேலும் கடினமாக உழைக்க ஊக்கப்படுத்தும்.